உங்களோட மனைவி உங்களுக்கு அதிகப்படியான செக்ஸ் டார்ச்சர் குடுக்குறாங்களா? இல்லாட்டி தாம்பத்திய உறவுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்காங்களா? அப்போ கட்டாயமா இந்த காரணங்களா இருக்கலாம். என்ன காரணங்கிறத நீங்க இப்போ இந்த வீடியோல பாருங்க. உங்களுடைய மனைவி உங்களுக்கு அன்யூசுவலா ஒரு செக்ஸ் டார்ச்சர் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஹைப்பர் செக்சுவல் ஆக்டிவிட்டி டிஸார்டரால கஷ்டப்படலாம். இல்லாட்டி அவங்க லிம்போமேனியாக்கா இருக்கலாம். இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2023ல இறைவன் அப்படிங்கிற ஒரு ஜெயம் ரவி நயன்தாரா படம் வெளியாச்சு. இந்த லிம்போமேனியாக் கேரக்டர் வந்து ஒரு பெண் வடிவில் சித்தரிச்சிருப்பாங்க. நீங்க அந்த படத்தை ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமான செக்ஷுவல் டிசைர் இருக்கிறதுனால அதிகமா ஆண்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமா அபியூஸும் செக்ஷுவல் அபியூஸை ஆண்களை பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது ஆண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வந்து க்ரூவல்டி பேஸ்ல வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இதுக்கு மும்பையில் ஒரு கேஸ் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவரை அளவுக்கு அதிகமாக செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அப்யூசிவாக ட்ரீட் பண்ண ஒய்ஃப்க்கு வந்து உடனே மும்பை ஹைகோர்ட் வந்து ஒரு டிவோர்ஸை கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட். இதை தவிர ஒரு அதர் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷுவல் கான்டாக்டே இல்லாத மனைவி அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடலைனாலும் இந்த கோர்ட் வந்து உங்களுக்கு டைவோர்ஸ் கொடுக்கறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு இதே க்ரூவல்டி கிரவுண்ட்ஸ்ல. ஸோ ஒரு மனைவியானவள் அவங்களுடைய செக்ஷுவல் டியூட்டியை வந்து ஒரு கணவருக்கு ஃபுல்ஃபில் பண்ணலன்னா இதுக்கான கிரவுண்ட்ஸுமே டிவோர்ஸ்ல க்ரூவல்டி பேஸ்ல டிவோர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கான கேஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ரீசென்ட்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மல்லிகா வெர்சஸ் செந்தில்குமார்ங்கிற கேஸ்ல மனைவி தாம்பத்திய உறவுக்கு ஒத்துழைக்காததுனால கோர்ட் டிவோர்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.